காட் நைட்டாக ப்ரமோட் ஆக வேண்டிய ஷாங்ஸ் மெரிஜுவாசன் டிசேபிள் ஆகிட்டான். ஸோ கிங் ஹாரால்டுக்கு காட் நைட் பதவி கிடைக்குது, அவருக்கு இமோர்டாலிட்டியும் கிடைக்குது. பட் அந்த காஸ்ட் ஆஃப் இமோர்டாலிட்டி அவரோட பாடியே ஈமு கடல் எடுத்துருது. ஷாங்ஸ் ஏன் மெரிஜுவாசன் எஸ்கேப் ஆனான்? அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சா? லோக்கி எப்படி இமோட்டெல்லாம் பாருறேன் ஹாரால்டை கொண்டான்னு சொல்லிட்டு எல்பாஃபில் இருக்க பீப்புள் நம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் 6 மாசமா பிறந்த லோக்கியோட ஃப்ளாஷ்பேக் அடுத்த சாப்டரில் முடிய போகுது. அதெல்லாம் இந்த ஒன் பீஸ் மேங்கா சாப்டர் 1158 அப்படின்றவங்கள பார்க்கலாம். நீங்கள் பார்க்க தமிழ் நான் ஹரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட டைட்டில் ஸ்டோ இன் எல்பாஃப். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வேர்ல்டில் இருக்க பீப்புள் எல்லாம் எல்பாஃபோட சீ ஃபுட், அவங்களோட ஆடம் ட்ரீ வுட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் கூட ஜெயின்ஸை பார்த்து ரொம்ப பயந்தேன், இப்போ அவங்களோட கூட பார்க்க மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படி வேர்ல்டில் இருக்க பீப்புள்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு எல்பாஃபை காமிக்கிறாங்க. இங்கே ஹாரால்டு ஒரு வழியாக எல்பாஃப் வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் ஜாயின் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து வாழலாம், அவங்க கூட சேர்ந்து நாலேஜை பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாலு ஸ்பீச் கொடுத்துட்டு வால்டர் ஸ்கூலுக்கு வர்றாரு. அங்கே சால் கிட்ட இதான் அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும் சால் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். அதுக்கு சால் பசங்க ஷார்ப்பாக இருந்தாலே பிளேட் ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு கிங் ஹாரால்டு நான் இன்னும் நம்ப போகிறது இல்லை, மிலிட்ரி பவர் தான் ஒரு கண்ட்ரியை ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்னு ஹாரால்டு சொல்லிட்டு ஈடானை ஃபுல்லாக மாற்றிட்டா. அவளை மீட் பண்ண தான் என் வாழ்க்கையோட வரமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈடாவோட லாஸ்ட் மெமரிஸை ரீகால் பண்ணிருக்காரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹாரால்டும் ஈடாவும் என்ன பேசியிருப்பாங்கன்னா, இதுமாதிரி எல்பாஃப் மாறிக்கிட்டு இருக்கு, இந்த மாடர்ன் ட்ரெடிஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈடா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஹாரால்டு இதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது, அந்த பழைய வாரி ட்ரெடிஷன் தான் நல்லா இருக்கும், பட் அதே ட்ரெடிஷன் தான் நம்மளோட பேரையும் கிளாம் விடாமல் தடுக்குது அப்படின்னு ஈடா கிட்ட சொல்லிட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. இதுமாதிரி எல்பாஃப் மாறினதுனால நம்ம உலகத்தை ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம், நம்ம சேர்ந்து இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஹாரால்டும் ஈடாவும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஈடா இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாரால்டு அந்த வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. அதுக்கப்புறம் லோக்கிக்கு விஷயம் தெரியுது இதுமாதிரி ஈடா இறந்துட்டாங்கன்னு. பட் லோக்கிக்கு மட்டும்தான் தெரியும் ஈடா நேச்சுரலாக சாகலை, பாய்சன் வச்சுருக்காங்க அப்படின்றது. அதே இயர் கொஞ்சம் மந்த்ஸ் கழித்து ஷாங்ஸ் மெரிஜோலேருந்து காணாமல் போயிருப்பான். இப்போ தான் அவன் லாஸ்ட் மிஷினை முடிச்சிருப்பான். இப்போ அவன் காட் நைட்டாக ப்ரமோட் ஆக வேண்டிய நேரம். இப்போ ஷாங்ஸ் அந்த தொட்டு காணாமல் போனதுனால அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியாக ஹாரால்டுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது. காட் நைட்டாக மாறுறதுக்கு ஈமோவை மீட் பண்ண போயிட்டுருப்பார். அப்போ எல்டர்ஸ் கிரேட் ஒன்று அவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. நீ எல்பாஃபு மாற்றத்தை கொண்டு ஒரு ராஜாவாக கடைசி வரைக்கும் நியாயப்படுவ அப்படின்னு பேசிக்கிட்டு ட்ரோன் ரூம்குள்ளே போகிறாங்க. அப்போ ஹாரால்டு நான் ரிட்டையர் ஆக போகிறேன், என்னோடய பதவியை எங்கான ஒரு மனுஷனுக்கு கொடுத்துட்டு நான் ரிட்டையர் ஆக போகிறேன் அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருப்பார். அதெல்லாம் தான் முடிவு பண்ணும் ஹாரால்டு. வா முன்னாடி உன்னை தான் ரொம்ப நாளாக பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு த்ரோன் ரூமில் ஒரு உருவம் உட்காந்துட்டு ஹாரால்டு கிட்ட சொல்லுது. அதுதான் ஈமோ. ஹாரால்டு ஷாக்கில் அந்த த்ரோனில் யாரும் உட்காரக்கூடாது, அதான வேர்ல்ட் கவர்மெண்ட் சிம்பிள் அப்படின்னு ஷாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான சத்தம் அந்த பேஞ்சியா கேசல் ஃபுல்லாக கேட்குது. அப்புறம் ஹாரால்டோட கையில் டீப்சி பேக்கோட மார்க் வந்துடுது. நீ இப்போ இம்மோர்டல் நைட்டாக மாறிட்ட ஹாரால்டு, நீ மூக்கு சர்வ் பண்ண போகிற, அபிஸ் பென்டகிராமை எல்பாஃபில் வர, அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற பாண்ட் அப்படின்னு ஈமோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஹாரால்டை அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஹாரால்டு எல்பாஃப்க்கு இந்த லாஸ்ட் மிஷின் முடிஞ்சோடனே எல்பாஃப் வேர்ல்ட் கவர்மெண்ட்டில் ஜாயின்ட் ஆகிடும் அப்படின்னு மக்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு அப்போ தான் ஈமோவோட அடுத்த ஆர்டர் வருது. இதுமாதிரி எல்பாஃபை மிலிட்ரி நேஷனாக மாற்றணும், ஒரு கிரேட் ஜெயண்ட் ஆர்மியை பில்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹாரால்டு எல்பாஃபை வயலன்ஸ்லேருந்து கொண்டு வரதுக்காக தான் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் நான் கன்டினியூ பண்ணி பண்ணினேன், இப்போ திருப்பி அவங்க வயலன்ஸ்லாம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்ல அதுக்கு ஈமோ ஜெயின்ஸ் பண்ண தப்பு ரொம்ப அதிகம், அதுக்காக நான் ஸ்லேவாக கூட ரெடி அப்படி நீ சொன்னல, இப்போ நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹாரால்டு அவங்க பண்ண தப்பு பெரிய தப்பு தான், அதுக்காக அவங்க என்ன பண்ணணும் நான் கேரி பண்ணிக்கிறேன், எதுக்கு நான் திருப்பி இது மக்களை வயலன்ஸில் கொண்டு போகணும்னு கேட்க ஜெயின்ஸ் பண்ண தப்புலாம் ஒருத்தங்களால் கேரி பண்ண முடியாது, இப்போதைக்கும் வாயை மூடிக்கிட்டு ஈமோவோட ஆர்டருக்கு ஒபே பண்ணு, உன்னால் டிஸ்ஒபே பண்ண முடியாது, யார் அந்த டீப்சி பேக்கில் என்டர் ஆகணும் அவங்களுக்கு இமோர்டாலிட்டி பவர் மேபி கிடைக்கலாம், பட் அது ஒரு காஸ்ட்டாக டோட்டல் ஒபீடியன்ஸ், என்ன சொன்னாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும், அவங்க ஓன் வீல் அதை எதிர்த்தாலும் அப்படின்னு ஈமோ பேசி முடிக்க கிங் ஹாரால்டு நான் கண்ட்ரோல் இழந்துக்கிட்டு இருக்கேன், அவங்க இதெல்லாம் பண்ணது எல்பாஃபோட வாரியர் பவருக்காக மட்டும்தான், காட்ஸ் இந்த தூளில் கட்டுங்கடா, சீக்கிரம் ஜாரோலையும் பசங்களையும் வர சொல்லுங்கன்னு கிங் ஹாரால்டு சொல்ல லோக்கிக்கு நியூஸ் போகுது. லோக்கியை ஜெயிலில் ரிலீஸ் பண்ணுறாங்க, கிங் ஹாரால்டு பார்க்கணும்னு வைக்கிறாங்க, சீக்கிரம் ஆகஸ்ட் கேஸ்லுக்கு போகணும். ஜாரோலுக்கும் அதே நியூஸ் வருது. அப்போ தான் நமக்கு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிச்சதோ நம்ம அங்கேயே வந்துட்டோம்.
அந்த படுகொலை, அந்த கேசலில் என்ன நடந்துச்சு, கிங் ஹெரால்டு அவரோட லைஃப்பை இழந்தது எப்படி, அதெல்லாம் அடுத்த சாப்டரில் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் இதோட முடியுது. இந்த சாப்டரே 16 பேஜ் தான். ஏன்னா ஆத்தர் இச்சிரோவோடாக்கு உடம்பு சரியில்லை. நல்லா அடுத்த வாரம் பிரேக் தான் நினைக்கிறேன். இந்த சாப்டரை பற்றி உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய். உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி பாய்.